ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர்வான ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப் பார்த்திங்கன்னா முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாப்பில் உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு கேட்டிங்கன்னா டேட்டா என்ட்ரி ஒர்க்கு தான். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஜாப் பார்த்திங்கன்னா முழுக்க வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்க போகிறீங்க. ஒரு சூப்பர்வான ஜாப் தான். ஸோ இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் டைம் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா மட்டுமே அந்த ஒரு ஜாப்பில் அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் பற்றின ஃபுல் ரிவ்யூவும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸ் ப்ராசஸ் ஜாப் தான். ஸோ பேக் ஆஃபீஸ் ஒர்க்கு தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா முழுக்க டேட்டா என்ட்ரி ஜாப்புங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கஸ்டமர் கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் இருக்கிற டேட்டாவை நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். அண்ட் பார்த்தீங்கன்னா அக்யூரசி ப்ளஸ் ஸ்பீடு வந்து முக்கியம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப்பில் நம்மளுக்கு டெய்லி ஒர்க் டாஸ்க்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி அண்ட் வெரிஃபிகேஷனுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கஸ்டமர் டீட்டெயில்ஸ் அண்ட் ஆர்டர் டீட்டெயில்ஸ், பில்லிங், இன்ஃபோ ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்புட் எரர்ஸ் வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி தர மாதிரி இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரியும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்கிங் கஸ்டமர் கேஒய்சி டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரியும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு டிஜிட்டலைஸ் பண்ணுற மாதிரியும், ப்ராடக்ட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரீஃபண்ட் டீட்டெயில்ஸை டைப் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்குங்கிறதைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பேஜில் இருக்குது. நீங்கள் கிளியராக ரீட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் சிஸ்டம் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா எக்ஸல், எம்எஸ் வேர்டு, இன்டர்னல் சாஃப்ட்வேர் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்டு ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா அக்யூரசி மெயின்டைன் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா 100 என்ட்ரிஸ் பண்ணினீங்கன்னா அதில் 99 என்ட்ரிஸ் வந்து கரெக்டாக இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்பிங் எரர் இல்லாமல் இருக்கணும். அதாவது டைப்பிங் டெஸ்ட் பாஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைமிங் அது என்னன்னு பார்த்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நைட்டு ஷிஃப்ட், அதாவது யூஎஸ் ப்ராசஸில் டைமிங் பார்த்தீங்கன்னா 6 PM to 3 AM, 8 PM to 5 AM வந்து இருக்கும், மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேப் ஃபெசிலிட்டிஸ், டின்னர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஆஃபீஸ் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பில் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட ரெஸ்யூமை மறக்காமல் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இவங்க செக் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தால் மட்டுமே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் பற்றின ஃபுல் ரிவ்யூவும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த ஜாப் ஓகேவாக இருந்துச்சுன்னா மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா மட்டுமே அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.